அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், இரவெல்லாம் கண்விழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தீர்மானமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? என்றைக்குமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயத்துல வேதமும் சொல்லுகிறது, தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர், வாஞ்சியா இருக்கிறவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா, நான் இப்படிதான் அமைதியா இருப்பேன் அப்படின்னா, ஒரு காரியத்தையும் கல்லை கொண்டு தேவனால என்ன பண்ண முடியாது? எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் பேர் ரெய்னார்ட் போங்கே. ஆப்பிரிக்கா கண்டத்தை என்ன பண்ணவரு? அசச்ச தேவ மனுஷன். லட்சங்கள் மில்லியன் கணக்குல அவருடைய கூட்டத்துக்கு உட்காருவாங்க. அற்புத அடையாளங்கள் மகிமையா நடக்கும் அந்த இடத்துல. அந்த தேவ மனுஷன்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, என்ன ரெய்னா, அவருடைய நண்பர் கேட்கிறார், ரெய்னார்ட் நீ மட்டும் எப்படி கர்த்தர் உங்களை எப்படி என்ன பண்றாரு? வல்லமையா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கெல்லாம் என்ன சும்மாவா இருக்கோம்? எங்களுக்கும் தான் அழைப்பு இருக்குது, நாங்களும் தான் ஊழியம் செய்யறோம். உன்னை மட்டும் என்ன பண்றாரு? நல்லா பயன்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அவர் கேட்கும்போது ரெய்னார்ட் அவர் சொன்னாரு, உனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னா சுடுதண்ணியில போடுவீங்களா, பச்சை தண்ணியில போடுவீங்களா? புரியல. ஒரு டீயே அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னா ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு டீ அல்லது ஒரு காஃபி கொடுக்கணும்னா நீங்க சுடுதண்ணியா பச்சை தண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணீங்க. அப்பதான் சொன்னாரு, நான் எப்போதுமே அனலா இருக்கேன், அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. நீ குளிரா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. தேவனுடைய தேவைக்கு நீங்களும் நானும் அவைலபிளா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். அல்லேலூயா.